ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் தங்குவீர்கள். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு தேசத்திலே சுகமாய் தங்குவீர்கள். காலை வேளையில் கர்த்தர் உனக்கு சொல்றார், வேதனையோடு அப்பத்தை வேதனையோடு உன் துருக்கி நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாயா? கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறாயா? சங்கீத 4 நீங்கள் பாருங்கள், சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர் அநேகராக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? எங்களுக்கு நல்ல காரியத்தை பார்க்க முடியாதா? நன்மைகளை காண முடியாதா என்று சொல்ல அநேகர் இருக்கிறார்கள். அது பின்னாடி சொல்கிறேன் பாருங்க, 4ஆம் கடைசி வசனம், தேவரீர் ஒருவரே நீ சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். தேவரீர் என்று ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எத்தனை அற்புதமான வார்த்தை! சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் சொல்லி தாவீது சொல்கிறான். எப்போ? அப்போ அவனுக்கு பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரும் பலவிதமான போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஜீவனை பணைய வைத்து ஓடுகிற ஒரு நிலைமையில் அவன் சொல்றான், எங்களுக்கு நன்மையே வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. நான் அப்படி இல்லை, நான் அந்த டைப் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், நான் சமாதானத்தோடையே படுத்து நித்திரை செய்கிறேன். தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான், நெருக்கங்கள் இருப்பது உண்மைதான், வியாகுலங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் தேவன் உங்களுக்கு சுகமாய் தங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யணும்? இந்த சுகமான வாழ்க்கையை, சுகமான ஒரு ஜீவியம் செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வேதாமத்தில் பென்யமீனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. பென்யமீன் சுகமாய் தங்குவான், சுகமாய் தங்குவான். யார் அந்த பென்யமீன்? அவன் பிறக்கும் பொழுது ராகேல் மிகுந்த வேதனையோடு சொன்னான், பிள்ளைக்கு என்னம்மா பேரு? நான் ரொம்ப பிரயாசப்படுறேனே, கஷ்டப்படுறேனே, ஐயோ நான் துடிக்கிறேனே. பிள்ளைக்கு பேர் பெனாலின்னு பேர் வைங்க. என் வேதனை தான் அவனுக்கு, இனிமே நல்லா இருக்க முடியாது, வாழ்க்கை கிடத்த அவன் என்ன, நான் சாக போகிறேன், என் வேதனை மரண வியாகுலம். பெனாலி மரணத்தை உண்டாக்குகிறவன், எனக்கு வேதனை உண்டாக்கிறவன். அவனுடைய தகப்பன் அவன் கையில் எடுத்து அவன் பேரை மாத்தினான். நீ பெனாலி இல்லப்பா, பெஞ்சமின் என்று மாற்றுகிறான். பெஞ்சமின் என்றால் என் வலது கரத்தின் மகன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் முதல்ல ஒரு மாறுதல் தேவை. பிரச்சனைகளாக இருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு தேவை. சுகமாய் தங்கன்னா பென்யமீனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகமாய் தங்குவார். நான் வாழ்க்கையில் மாறி இருக்கிறோமா? இல்லைன்றால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு மனமாற்றத்தை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரட்டும் என்று ஆண்டவர்கிட்டத்திலே கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப அருமையாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அழகாக சொல்கிறான் யோவேல் 2:26, சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாவீர்கள், அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்ம நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர். ஒரு தடவை ஒரு அருமையான சகோதரன் இப்படி சொன்னார், மலேசியாவில் சொன்னார். ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு தான். ஃப்ளட்டு வர்ற வேளையில் அவர் ஊருக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியாக கடந்து வந்தாங்களாம். அப்போ அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் ஒரு அருமையான சவுண்டை வீடு இருந்துச்சான். அவர் நம்முடைய மதத்தை சார்ந்த, இன்னொரு மதத்தை சார்ந்தது தான். அவர் கொண்டு வீட்டில் கொண்டு உட்கார வச்சு சூப்பரான சாப்பாடு, அந்த ஆற்று தண்ணி வத்த வரைக்கும் இந்த பாலத்தில் டேமேஜ் வந்ததுனால சூப்பரான சாப்பாடாம். அவ்வளவு அருமையான சாப்பாடு கொடுத்து அந்த ஆற்று தண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு வத்தின பிறகு மறுபடியும் காரை எடுத்துகிட்டு ஊருக்கு போனாங்கண்ணா. ஊரில் உள்ள மக்கள்லாம் சொன்னாங்கண்ணா, ஐயா சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சுது, தண்ணி 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 தண்ணி. ஆனால் நம்ம தண்ணியெல்லாம் வற்றி வீடு நீட்டாக இருக்குது.
அப்போ ஆண்டவர் எத்தனை அற்புதமானவர் பாருங்களேன். அந்த வெள்ளம் வருதுன்னு முன்னாடி இவன் இன்னொரு இடத்துல தங்க வச்சு சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். வாழ்க்கிற பிரச்சனை வந்தது உண்மைதான், ஐயங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் உனக்கு தேவன் ஒரு இளைப்பாறல் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. எனக்கு அருமையானவளே, இந்த மெய்யான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டுமானால் அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி 1:19 சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டுடைய வார்த்தை முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானான். ஆண்டுடைய மனது ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் சொல்லுகிறான், உன் வாழ்க்கையிலே தேசத்தின் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பிலிருந்து ஏசாயா 1:19 சொல்கிறார். நான் அதனுடைய செய்கிறோமா? அதே இதைத்தான் வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினம் இன்றி அவன் வாசம் பண்ணுவான். என்னொன்று சொல்கிறது, தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் அவன் வாசம் பண்ணுவான். எனக்கு எவ்வளோ குழப்பங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு சீக்கிரத்திலே உங்கள் குழப்பங்கள் எல்லாம் மறைய போகுது. முதல்ல உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை எடுத்துருங்க, வேதனை எடுத்துருங்க, சஞ்சலத்தை எடுத்துருங்க. ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். நீங்கள் நன்மையை சாப்பிட போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்குள் உங்கள் தரிசனங்களை விரிவாக்குங்கள். நல்ல நாட்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. Have a wonderful day. God bless you. Amen.